அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில அமல்படுத்த வேண்டிய, ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு அடியான் தான் விரும்புகின்ற நன்மை ஒன்றை மக்களுக்கு விரும்பாதவரை அவன் உண்மையான ஈமானுடைய நிலையை, ஒரு உண்மையான பூமியினுடைய நிலையை அவன் அடைய மாட்டான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்குறோம், இது நம்ம கிடைச்சிட்டோமா, எவனுக்கு கிடைக்குது கிடைக்காம போகுது, நம்ம நுழைஞ்சிட்டோமா, எவன் நுழையிறான் நுழையாம போறான், நம்ம வாங்கிட்டோமா, எவன் வாங்குறான் வாங்காம போறான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் நம்முடைய உள்ளத்துல ஒரு நிலைப்பாடு இருக்கு. நம்மளுக்கு கிடைச்சா போதும், இவனுக்கு கிடைச்சா கிடைக்கும் போது, எந்த மக்களுக்கு கிடைச்சா கிடைக்காம போகுது, யார் அனுபவிச்சா அனுபவிக்காம போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கும் கிடைக்கணும், 4 பேருக்கு மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் ஒரு உண்மையான பூமியுடைய நிலை. அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சாதான். அதுக்கு மாற்றமாக இப்படி நடப்பது என்பது, எனக்கு மட்டும் தான் விரும்பி அந்த நன்மையை நான் மட்டும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நினைக்கிறது அது உண்மையான நிலையை அடைய முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதனால இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கணும். அதை நம்ம கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.